ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய பதிவிலே பெரியோர் வாழ்வில் நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை பார்க்க இருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் சிறுவயதில் நாடகத்திலும் நடித்திருக்கிறார். நாடகத்தில் அவர் நடிக்கும்போது ஒரு சுவையான சம்பவம் நடந்தேறியது. அவர் நடித்த நாடகத்தின் பெயர் மார்க்கண்டேயன். நாடக கதையின்படி மார்க்கண்டேயனுக்கு 16 வயது முடிந்துவிட்டது. யமதர்மராஜா மார்க்கண்டேயனை பிடித்து போக பாசக்கயிரோடு வரும்போது மார்க்கண்டேயன் சிவபெருமான் காலில் விழுந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி கெஞ்சுவான். சிவபெருமான் அந்த யமனை விரட்டியடித்து அந்த பையனை காப்பாற்றுவார். இதுதான் கதை. அந்த கதைப்படி போயிருந்தால் பிரச்சனை எதுவும் நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஏற்கனவே ரொம்ப மனிதநேயம் மிக்கவர் காமராஜர். யமதர்மராஜா பாசக்கயிறை பிடித்தபடி வருகிறார். சிவபெருமானாக நடித்த காமராஜரின் காலை பிடித்து கொள்கிறான் மார்க்கண்டேயன். கொஞ்சம் வசனம் பேசி முடிந்தவுடனே சிவபெருமான் யமதர்மராஜாவிடம், நீ அந்த பையனை தொடக்கூடாது, என்னை நம்பி அவன் வந்திருக்கிறான், அவனை விட்டுவிடு என்று வசனம் பேசுவார் காமராஜர். யமதர்மராஜாவாக நடித்தவர் ஏற்கனவே ஒரு மூர்க்கத்தனமான ஆள். வசனத்தின்படி உடனே அவர் மார்க்கண்டேயனை விட்டிருக்க வேண்டும். ஆனால் என்னவோ தெரியவில்லை, அந்த பையனை மூர்க்கமாக தாக்கி பிடித்து இழுக்கப் போனார். உடனே சிவபெருமானாக வேடமணிந்த காமராஜருக்கு இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அது நாடகம் என்பதையும் நடிப்பு என்பதையும் மறந்து சிறுவனை ஒரு முரட்டு ஆள் அடிக்க வருகிறானே என்ற எண்ணம்தான் அப்போது காமராஜர் மனதில் இருந்தது. ஏனென்றால் தீமையைக் கண்டு பொங்கு எழுகிற மனோபாவம் எப்போதுமே காமராஜரிடம் இருந்தது. உடனே யமனாக நடித்தவரை ஓங்கி ஒரே தள்ளாக கீழே தள்ளிவிட்டார். நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அந்த பையனை ஒன்றும் செய்யாதேன்னு திரும்பவும் அந்த பையனை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கியே, உனக்கு மனிதாபிமானம் இல்லையா என்று யமனை திட்டி தீர்த்தார் காமராஜர். நாடகம் பார்த்தவர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். அடுத்த பதிவிலே இன்னொரு சுவையான சம்பவத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.